Unit 6, Exercise 6.3, 15th sum. A ray of light coming from the point 1, 2 is reflected at a point A on the x-axis and it passes through the point 5, 3. Find the coordinates of the point A. Now let's see the solution. So இங்க பாருங்க ray எல்லாம் reflected ray இதெல்லாம் வருது. Already you have learnt in physics. இல்லையா அந்த reflection ray, incident ray இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. Okay, assume this as x-axis and this as y-axis and say this is the origin. A ray of light coming from the point 1, 2. So இங்க இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க 1, 2. Say this is a point 1, 2. So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கோஆர்டினேட்ல இருந்து வரக்கூடிய ரே ஆஃப் லைட் ஆனது இங்க பாயிண்ட் A x-axis மேல ஒரு பாயிண்ட் Aல டச் ஆகுது. Say this is a point A. Okay, on the x-axis and it passes through the point 5, 3. So 5, 3 somewhere here it lies, assume. Okay, இங்க இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க 5, 3. A ray of light coming from the point 1, 2. இங்க இருந்து ஒரு ray of light வருது. x-axis மேல ஒரு point அது ஏன்னு assume பண்ணிக்கோங்க. It touches the x-axis. So x-axisல இங்க ஏங்கிற பாயிண்ட்ல டச் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த லைன். ஸோ அந்த லைன் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைன் 5, 3 வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்க இது ரிஃப்ளெக்டட் ரே, இது இன்சிடென்ட் ரேன்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் பி அண்ட் திஸ் இஸ் அ பாயிண்ட் கியூ. சரி, எப்படி ஏவுடைய கோஆர்டினேட்ஸ் ஆப்டைன் பண்ணுறது அப்படின்னா இது வந்து இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, slopes of the incident ray and the reflected ray and the reflected ray. Slopes equal தான் இருக்கும் but opposite in sign, or equal but opposite in sign. Let A B. So A வான the point x-axis மேலே அமைஞ்சிருக்கு, அதனால A, 0 அப்படின்ட்டு அசியம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபிட ஆப்டைன் பண்ணிடலாம். ஸ்லோப் ஆஃப், ஸோ ரெண்டு ஸ்லோப்பும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது பட் ஆப்போசிட் இன் சைன். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோப் ஆஃப் இங்கே ஏக்யூன்னு போட்டுருக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்லோப் ஆஃப் ஏக்யூ. ஸோ இது ஏ 0. சே திஸ் இஸ் x1 y1. பிங்கிற பாயிண்ட்டை 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2ன்னு எழுதிக்கலாம். கியூங்கிற பாயிண்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க 5, 3. அதையும் எழுதிக்கலாம் 5, 3. ஓகே, ஸோ நம்ம ஏபின்னு அசியூம் பண்ணும் போது ஏங்கிறது a, 0, p அப்படிங்கிறது 1, 2. ஸோ திஸ் இஸ் x1 y1 and this is x2 y2. ஃபார்முலா என்ன ஸ்லோப்புக்கு, m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை இப்படி ஈக்குவேட் பண்ணலாம். y minus y2 minus y1, அதாவது 2 minus 0. Okay. 2 minus 0 which is 2 divided by x2 minus x1, 1 minus a, which is equal to minus of. ஸோ அதே போல் ஏங்கிற பாயிண்ட் a, 0ன்னு எடுத்துக்கலாம். கியூங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க 5, 3. Say this is x1 y1 and this is x2 y2. y2 minus y1, 3 minus 0 which is 3 divided by x2 minus x1, 5 minus a. That is 2 into 5 minus a minus 3 into 1 minus a இங்க multiply பண்ணிக்கலாம் which is equal to, okay, into 1 minus a. That is 10 minus 2a which is equal to minus 3 plus 3a. Okay, so 3a minus 2a by right side கொண்டு வாங்க. 3a plus 2a will become 5a
minus 3 left கொண்டு வாங்க left side க்கு 10 plus 3 is 13. Therefore, A is equal to 13 divided by 5. Therefore, the point A is A, 0 அப்படின்னு assume பண்ணிருந்தோம் இல்லையா, since it lies on the x-axis, அப்போ 13 by 5, 0. Okay, thank you children.